ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் கவிராஜ். எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி ஒரு சூப்பரான தக்காளி ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக ரசத்தை விட இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்னா அப்படி இருந்துச்சு. ஸோ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு நாட்டு தக்காளி, ஒரு ஆப்பிள் தக்காளி. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பியாக இல்லாமல் நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. நல்லா பேஸ்ட்டாக இருக்கும்போது நல்லா கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இடித்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி இடிகளில் போட்டாலும் சரி, ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு வத்தல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா லைட்டாக இடிச்சிருங்க. இல்லை மிக்ஸி ஜாரில் பல்ஸில் போட்டு ஓட்டி எடுத்துருங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல்லு பூண்டும் ஒரு 4 கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் சேர்த்து இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. ஸோ அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். ஒரு வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு புளி எடுத்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப கம்மியான புளி தான் எடுத்து வச்சுருக்கேன் 2 தக்காளிக்கு. ஸோ இது கூட நம்ம இடித்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தான் நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நான் 1 ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துருக்கேன். விருப்பப்பட்டால் நீங்களும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ பச்சை வாசனை போகணும், தக்காளியோட பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால் அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடாயை மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா தக்காளி நல்லா கொதித்து அதோட பச்சை வாசனை நல்லா போயிடும். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சமாக கரைச்சி வச்சேன்னு புளி தண்ணி, அதை ஊற்றிக்கிறேன் நான். தண்ணி நிறையாவும் புளி கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து தக்காளியோட டேஸ்ட் தான் தெரியணும், இதில் புளியோட டேஸ்ட் தெரியக்கூடாது. ஸோ 1/4 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் நான். அது கூட மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூனு. சேர்த்துட்டு இதே நல்லா கலந்துட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. பின்ன வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து எப்பவுமே ரசத்துக்கு வந்து ஒரு நுரக்கட்டி வரும்போது ஆஃப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக நுர வர ஆரம்பித்தோன்னே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக நுர வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வேறு பாத்திரம் மாதிரின்னா ஒரு சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆயிடும். நம்ம யூஸ்வலாக வைக்கிற புளி ரசத்தோட தக்காளி ரசம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சூடான சாதத்தில் தக்காளி ரசத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். நல்லா மழை நேரத்தில் இந்த மாதிரி சூடாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் வந்து அன்றைக்கி வந்து கொண்டக்கடலை ஃப்ரை செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அது கூட தக்காளி ரசத்தை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் யூஸ்வல் ரசத்தோட தக்காளி ரசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கூட ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ எம்மையாக இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.